ஏய் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அபுபக்கர் நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்கான். சக்கரை நாற்காலி வாங்குவதால் தந்தை இழந்த வந்த மகள் 2 ஊழியர்கள். என்னது என்னங்க என்னது சக்கரையா? சக்கரை ஆ, நாற்காலி வழங்காததால் தந்தை இழந்த வந்த மகன். சக்கரை நாற்காலி வாங்காத தந்தை வந்து வாங்கியது இழந்த மகளா? வந்த மகன். தந்தை இறந்த மகளா? இழந்த தந்தை இழந்தும் வந்த மகன். இழந்தும் வந்தும் மகனா? அப்படியா எழுதியிருக்கிறதுல? வந்த மகன் பாருங்க, இழந்து வந்த மகன். காமி. சக்கரை நாற்காலி வழங்காததால் தந்தை இழந்து வந்த மகன். இழந்து வந்த மகன். இழந்து வந்த அதுல மகன். இழந்துன்னு இருக்கா? யூ யூ என்னடா அபுபக்கர் நீனு இப்படி இருக்க? தம்பிக்கு தான் படிக்க தெரியும் பார்த்தா நீ என்ன இப்படி இருக்க? அதுக்கு மேல இருக்கியே. இழந்து வந்த மகன் தான் சொன்னேன். இழந்துங்கிற இழுந்துங்கிற அது இழந்து இழுந்துன்னு இல்லையடா, இழுத்துன்னுடா இருக்கு. இழுத்த ஒழுங்கா பாடுறா, கழுத்து போயிரும் பார்த்துக்க. நேற்று தான் ஒருத்தங்க விழுந்துச்சு, பொட்டுன்னு ஒன்று விழுந்துச்சு. பொட்டுன்னு யாருக்கு? யாருக்குடா? இருக்கணும் எந்த கடையில? அங்கே கடையில். நீ அடிச்சிட்டியா? சத்தம் ஓட்டிட்டு நான் போச்சான். என்னடா சொல்ற? பொட்டுன்னு வச்சியா? இந்த மாறி அடிப்பானே அந்த மாதிரியா? வச்சுனாங்க கடையில். ஏ மாறி அடிப்பானே அந்த மாதிரி தானே அடிச்சா? பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும் அந்த மாதிரி தானே? மாதிரி பொட்டுன்னு வச்சிட்டியா கோவத்தில்? இது இருக்குல்ல, ஈவினிங் மார்க்கெட் இருக்குல்ல. ஆமாம். சவுண்டுபட்டு இருந்துச்சு ஒரு கிழவி. கிழவி நல்லா உத்து பாரு, கண்ணுமே தெரியல உனக்கு, உள்ளதானே 2 முட்டை பறக்கணும் அப்படின்னா இப்படி பாக்குது. அது பட்டு எதுக்கு 2 முட்டை வந்து இது சமோகதம் இறக்கணும். சரி. ஒரு மூட்டையில் வந்து 25 பாக்கெட்டு. சரி. 50 பாக்கெட்டு இறக்கணும். சரி. அதுக்கு சத்தம் வந்து கிளவியா? நீ என்ன பண்ண அந்த கிளவியா? கிழவியை நல்லா உத்து பாரு, உள்ளதான் 2 மூட்டை வச்சிருக்கோம், முன்னாடியே தான் வச்சிருக்கோம், கண்ணு தெரியலையா அப்படின்னு கேட்டோம்.